வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து புதுச்சேரி பெண் சைபர் கிரைம் மோசலிடம் 5 லட்சம் இழந்துள்ளார். அகவிலைப்படியை உயர்த்தி வழங்காத மத்திய அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலாப்பட்டு சிறையில் தண்டனை கைதிகள் பதுக்கி வைத்திருந்த 3 மொபைல் போன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமினை தமிழ் சங்க தலைவர் முத்து தொடங்கி வைத்தார். இனி வருவது விரிவான செய்திகள். ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து புதுச்சேரி பெண் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 5 லட்சம் இழந்துள்ளார். புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த பெண்ணை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அப்பெண் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 5 லட்சம் முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் வில்லியனூரை சேர்ந்தவர் 11,000, லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் 9,300 என 3 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 5,20,300 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அகவிலைப்படியை உயர்த்தி வழங்காத மத்திய அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டுக்கான அகவிலைப்படியை இதுவரை உயர்த்தவில்லை. இதனை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படியை உடனே உயர்த்தி வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. காலாப்பட்டு சிறையில் தண்டனை கைதிகள் பதுக்கி வைத்திருந்த 3 மொபைல் போன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். கைதிகள் மொபைல் போன் பயன்படுத்துவதாக வந்த புகாரின் பேரில் சிறை அதிகாரிகள் கடந்த 10ஆம் தேதி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தண்டனை கைதிகள் அறையின் பின்புறம் உள்ள வாழை தோட்டத்தில் பிளாஸ்டிக் கவர்களில் மறைத்து வைத்திருந்த 3 மொபைல் போன்கள் மற்றும் சார்ஜரை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் மேட்டுப்பாளையம் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற சங்கர் மகன் முத்து என்கிற முத்துக்குமார், வயது 28, அரியாங்குப்பம் போக்சோ வழக்கில் 10 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற சிங்காரவேலு மகன் ராஜ் என்கிற ரமணா, வயது 25 ஆகியோர் மொபைல் போன்களை பயன்படுத்தி வந்தது தெரியவந்தது. இதுகுறித்து சிறை அதிகாரிகள் பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் தண்டனை கைதிகள் முத்து, ரமணா ஆகியோர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமினை தமிழ் சங்க தலைவர் முத்து தொடங்கி வைத்தார். இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பாக பிம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக முத்துலட்சுமி சரவணன், தமிழ் சங்கம் தலைவர் முத்து, மக்கள் தொடர்பு அதிகாரி பிம்ஸ் மருத்துவமனை கிருஷ்ணமூர்த்தி, கலைமாமணி டாடா பானுமதி, டாக்டர் பிரமிளா தமிழ் வண்ணன், கவிக்குயில் மியூசிக் அகாடமி சுதீந்திரகுமார் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து பயன்பெற்றனர். மேலும் மருத்துவ முகாமில் கடலூர், காரைக்கால், விழுப்புரம், மரக்காணம் மாவட்ட இசைக்கலைஞர்களும் பங்கு பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நல சங்க தலைவர் முரளிதரன், செயலாளர் சரவணன், பொருளாளர் நெடுஞ்செழியன் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள அனைவரும் இணைந்து வழிநடத்தினர். கிருஷ்ணமூர்த்தி காலகட்ட அவர்களுக்கு எங்களுடைய நன்றி.
புதுச்சேரி சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்துள்ளனர். புதுவையில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இருசக்கர வாகன ஓட்டிகள் சிக்னல்களில் நிற்கும் போது வெயிலால் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் வாகன ஓட்டிகள் அவதிப்படாமல் இருக்க புதுவை, காரைக்காலில் அனைத்து சிக்னல்களிலும் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் ஆண்டுதோறும் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து தொடங்கியுள்ளது. எனவே பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. அஜந்தா சிக்னலில் 2 இடங்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி சதுக்கம், அண்ணா சதுக்கம், ராஜா தியேட்டர் சந்திப்பில் பசுமை பந்தல் அமைக்க தூண்கள் மட்டுமே நிறுவப்பட்டுள்ளன. ஆனால் இன்னும் இங்கு பசுமை பந்தல் அமைக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மதிய வேளையில் வெயிலால் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த சிக்னல்களில் பசுமை பந்தல் விரைவில் அமைக்க பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். வரத்து அதிகரிப்பால் புதுச்சேரியில் சாத்துக்குடி, ஆரஞ்சு பழங்கள் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. 3 கிலோ ரூபாய் 100க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புதுவையில் கடந்த சில தினங்களாக வெயில் சுட்டரித்து வருகிறது. கடும் வெயிலால் பழச்சாறு, இளநீர், கரும்புச்சாறு விற்பனையும் களை கட்டியுள்ளது. இது மட்டுமின்றி எலுமிச்சை, சாத்துக்குடி உள்ளிட்ட பழச்சாறு தயார் செய்வதற்கு பழங்களை தேடி செல்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து இருக்கிறது. தர்பூசணி, முழாம் பழங்கள் விற்பனை சூடு பிடித்துள்ளது. வெயில் கொளுத்தி வரும் நிலையில் நீர்சத்து நிறைந்த சாத்துக்குடி, ஆரஞ்சு பழங்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளது. அதாவது ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்து புதுவை பெரிய மார்க்கெட்டுக்கு லாரிகள் மூலம் சாத்துக்குடி பழங்கள் விற்பனைக்கு வருகிறது. தற்போது ஆந்திராவில் அதன் அறுவடை நடைபெற்று வருகிறது. அங்கு விளைச்சல் அதிகரித்து உள்ளதால் புதுவைக்கு வரத்து அதிகரித்து உள்ளது. இதனால் சாத்துக்குடி பழங்கள் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. புதுவையில் உள்ள பழக்கடைகளில் தரத்திற்கு ஏற்ப கிலோ சாத்துக்குடி ரூபாய் 40 முதல் ரூபாய் 60 வரை விற்கப்படுகிறது. நடமாடும் வாகனங்களில் 3 கிலோ ரூபாய் 100க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோடை வெயிலை சமாளிக்க பொதுமக்கள் குறைந்த விலையில் சாத்துக்குடியை ஆர்வமாக வாங்கி செல்கின்றனர். புதுச்சேரியில் கோடை காலத்தை முன்னிட்டு வெள்ளரி பழம் விற்பனை சூடுபிடித்துள்ளது. கோடை காலத்திற்கு ஏற்ற உடல் வெப்பத்தை குறைத்து நீர் சத்தை அதிகரிக்க மிக சிறந்த பழம் வெள்ளரி பழம். கனிம சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டுள்ளது. தற்போது புதுச்சேரிக்கு அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளது. பழைய பேருந்து நிலையம், உழவர் சந்தை மற்றும் நகரின் முக்கிய சந்திப்புகளில் அதிக அளவில் இப்பழம் குவித்து வைத்து விற்கப்படுகிறது. கிலோ 50 ரூபாய் என விற்கப்படுகிறது. ஒரு வெள்ளரி பழம் குறைந்தபட்சம் 1/2 கிலோ, அதிகபட்சம் 10 கிலோ என எடையில் உள்ளன. இவற்றை திண்டிவனம், விழுப்புரம் போன்ற தமிழக பகுதிகளில் இருந்து வாங்கி வந்து விற்கின்றனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற செட்டியார் மரபினர் கொடியேற்றம் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவிலில் திருவிழாவினை முன்னிட்டு காலை ஸ்ரீ விநாயகர் பூஜை நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு மகா யாகசாலை பூஜையும், அதனைத் தொடர்ந்து செட்டியார் மரபினர் கொடியேற்றம் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் புதிதாக வைக்கப்பட்டுள்ள கொடிமரத்திற்கு பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று வேத மந்திரங்கள் ஓத தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் ஊத்துக்காடு பகுதியில் உத்திரமேரூர் வேட்பாளருக்கு கா. சுந்தர் அவர்களுக்கு ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி மணிகண்டன் அவர்கள் வேட்பாளருக்கு மாலை அணிவித்து மற்றும் பெண்கள் ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்தினர். இந்தியா பூரா 100 பெண்கள் தொழிற்சாலை எல்லா அரசுல வேலை செய்யறாங்கன்னா 42 மகளிர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க. ஆனா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு.
காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் மார்க்கெட் பகுதியில் உள்ள சுன்னத் வல் ஜமாஅத் மசூதியில் திமுக கட்சி வேட்பாளர் க. சுந்தர் அவர்கள் மசூதியில் நமாஸ் படித்து இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தார். இதில் பேரூர் கழக செயலாளர் என். பாண்டியன், ஒன்றிய கழக செயலாளர் பி. சேகர், மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் கே. தியாகராஜன், பேரூராட்சி துணைத் தலைவர் AVS சுரேஷ்குமார், பேரூர் இளைஞர் அணி செயலாளர் VS சுகுமார், பேரூராட்சி கவுன்சிலர்கள் கலைவாணி ஸ்ரீனிவாசன், A. முகமது இஸ்மாயில், R. வெங்கடேசன், தனசேகர், சிவசங்கரி சிவகுமார், அசோக் குமார் மற்றும் மதிமுக மாவட்ட செயலாளர் G. கருணாகரன் மற்றும் தேமுதிக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் முஸ்லிம் லீக் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து புதுச்சேரி பெண் சைபர் கிரைம் மோசலிடம் 5 லட்சம் இழந்துள்ளார். அகவிலைப்படியை உயர்த்தி வழங்காத மத்திய அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலாப்பட்டு சிறையில் தண்டனை கைதிகள் பதுக்கி வைத்திருந்த 3 மொபைல் போன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமினை தமிழ் சங்க தலைவர் முத்து தொடங்கி வைத்தார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.